ஆதவர்ஜுனா கிட்ட இவங்க காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு நிறைய வருது. அவர் எப்படி வந்து எங்களுக்கு கொடுக்க முடியும்? எங்களுடைய கட்சியில் கடைசியில் இருக்கிற இப்போ மாநாடு நடத்தணும். எவ்வளோ 5 லட்சம் பேர் வந்தாங்க, 2 லட்சம் பேர் பெண்கள் வந்தாங்க. அதில் 50,000 புடவை வந்து 80 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் தான் வாங்கினோம். 80 லட்ச ரூபாய்க்கு பணம் வாங்கி அதை கேடர்ஸ் வந்து கொடுத்து பணத்தை வாங்கி அந்த புடவை வந்து வாங்கிட்டு போனாங்க. இத்தனை தேர்தல்களை சந்திச்சிருக்கோம், இத்தனை கட்சியோட வந்திருக்கோம். எந்த கட்சியாவது சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் இவ்வளோ கொடுத்தோன்னு சொல்ல முடியுமா? இவ்வளோ பணம் கொடுத்தோன்னு சொல்ல முடியுமா? அவங்க தேர்தலுக்கு வேணால் செலவு செஞ்சுருப்பாங்க, தேர்தலுக்கான அடிப்படையான செலவுகளை செஞ்சுருப்பாங்க, பூத்துக்கான காசு செலவு பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். அது அதிமுகவோட கூட்டணியில் இருந்திருக்கும், திமுகவோட கூட்டணியில் இருந்திருக்கும். எந்த கூட்டணியிலும் நாம் அப்படி பேசவில்லை, அப்படி நடக்கவும் இல்லை. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருவது என்பது கவலை அளிக்கிறது. மக்களை காப்பாற்ற வேண்டியது, மக்களுக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டியது தான் ஒரு அரசனுடைய கடமை. அது திமுக அரசாங்கமாக இருந்தாலும் அதிமுக அரசாங்கமாக இருந்தாலும் அது செய்ய வேண்டியது. அந்த அடிப்படையில் இந்த சமீபத்திய இந்த பிரச்சனைகள் வருத்தம் அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. ஒவ்வொரு இஷ்யூ நடக்கிற போது அதற்கான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம், அதற்கான பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்குறோம். பல பிரச்சனைகளை அப்படி சால்வ் பண்ணியிருக்கிறோம். முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டு அது அரசாங்கம் வந்து அந்த பிரச்சனைகளுக்கு, அந்த கோரிக்கைகளுக்கு முகம் கொடுத்து அதை தீர்த்து வச்சிருக்கிறாங்க. ஒரு சில கோரிக்கைகள் இன்னும் நிலுவையில் இருக்குது, அது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. அது தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஊர்லேயும் 2 இருக்குது. அந்த 2 இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எப்பாவது எந்த அரசாங்கமாக பேசியிருக்குதா? அந்த காரணத்தை அகற்றுவதற்கு எப்போ பேசியிருக்குதா? அதற்கான கட்சிகள் இன்னைக்கு ஏராளமாக இருக்குது. எந்த கட்சியாவது வாய் திறந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சாதி இல்லாத நாட்டை உருவாக்கணும்னு எப்போ பேசியிருக்கோம்? அதை பற்றி எந்த உரையாடலும் எந்த கட்சியும் தொடங்கலை. திமுகவாக இருந்தாலும், அதிமுகவாக இருந்தாலும், காங்கிரஸ் இருந்தாலும், பிஜேபியாக இருந்தாலும் ஏன் அந்த உரையாடலை தொடங்கவில்லை? தட்டாஞ்சேரின்னு ஒரு கிராமத்தில் வந்து திருவண்ணாமலையில் அங்கே சிலை இருக்குது, புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை. அந்த அம்பேத்கருடைய சிலையை அங்கே வைக்கக்கூடாதுன்னு அந்த சிலையை உடைச்சிட்டாங்க. இன்னும் கூட எத்தனை ஆண்டுகள், 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு, அங்கே சிலை வைக்க முடியல. ஏன் யார் இதுக்கு பொறுப்பு? குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபீம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ஆதவர்ஜுனா கிட்ட இவங்க காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு நிறைய வருது. ஆதவர்ஜுனா தான் கட்சிக்கு ஃபண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நிதி அளிக்கிறாரு. அதனால தான் பல மேடைகள் ஆதவர்ஜுனா பேசும்போது கட்சி தலைமை அவரை பெருசா வந்து இப்படிலாம் பேசாதீங்கன்னு எதுவும் சொல்லாம இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா 200 கோடி கொடுத்துருக்காரு அப்படின்லாம் எண்ணிக்கையோடலாம் சொல்றாங்களே. அவர் எப்படி வந்து எங்களுக்கு கொடுக்க முடியும்? எங்களுடைய கட்சியில் கடைசியில் இருக்கிற இப்போ மாநாடு நடத்தணும். எவ்வளோ 5 லட்சம் பேர் வந்தாங்க, 2 லட்சம் பேர் பெண்கள் வந்தாங்க. அதில் 50,000 புடவை வந்து 80 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் தான் வாங்கினோம். 80 லட்ச ரூபாய்க்கு பணம் வாங்கி அதை கேடர்ஸ் வந்து கொடுத்து பணத்தை வாங்கி அந்த புடவை வந்து வாங்கிட்டு போனாங்க. வந்தவன் எல்லாமே வண்டி எடுத்துன்னு வந்தவங்களாம் கிராமத்துலேருந்து அவன் சொந்த வண்டியை வச்சு எடுத்துகிட்டு வரான். அவன் வரும்போதே சாப்பாட்டுக்கு வந்து கேஸ் சிலிண்டரோட எல்லா பொருட்களையும் எடுத்து வந்து ரோட்டில் வச்சு சமைச்சு சாப்பிட்டு வந்து மாநாட்டுக்கு வந்தவங்க தான் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள். எங்கள் கட்சிக்காரங்களுக்கு யாருக்கும் நாங்கள் இது வரைக்கும் டீக்காகவோ அல்லது தண்ணிக்காக கூட ₹1 கொடுத்தது கிடையாது. இந்த மாநாடு மட்டும் இல்லை, எந்த மாநாடும் அப்படி தான் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாடு நடக்குது. அப்படி தான் எங்களுக்கு பழக்கியிருக்காரு. நீ மக்களிடத்தில் மக்களிடம் கற்றுக்கொள், மக்கள் உனக்கானதை செய்வார்கள். இப்போ கேடர்ஸு நாங்கள் போனோம்னா எங்களுக்கு மக்கள் இன்றைக்கி நாங்கள் எந்த மாநிலத்துக்கு போனாலும் எங்களால் போக முடியுது, வர முடியுதுன்னா எப்படி முடியுது? யாராவது முதலாளிகள் கொடுக்குறாங்களா? மக்கள்கிட்ட போகிறோம், மக்கள் எங்களை வந்து தூக்கி பிடிக்கிறான். மக்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு தான் மற்ற மாநிலங்களை அழைக்கிறான். மகாராஷ்டிராவில் இன்றைக்கி போய் 4 சீட்டுகளில் வந்து போட்டி போடக்கூடிய 4 பேருமே போஸ்ட் கிராஜுவேட்டு. போட்டி போட்ட 4 பேரும் போஸ்ட் கிராஜுவேட்டாங்க. ஒருத்தர் டாக்டர். எப்படி அவங்கெல்லாம் ஏற்றுக்கிறாங்க? எதனால் ஏற்றுக்கிறாங்க? அன்காம்ப்ரமைஸ்டு லீடர், டெடிகேட்டட் லீடர், இன்டலெக்சுவல் லீடர், மாஸ் லீடர் என்கிற அந்த கருத்து தான் அங்கே போய் சேர்ந்துருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு 200 கோடி எங்களுக்கு எதுக்கு தேவை? எங்களுடைய ஃபண்டிங் மெத்தட் எப்படி தெரியுமா? ஒரு மாநாடு நடக்குதுன்னா அந்த மாநாட்டுக்கு கேடர்ஸ் கிட்ட கேட்போம், அவங்க கொடுப்பாங்க, அதை வச்சு மாநாடு முடிப்போம், அவ்வளோதான். திருப்பி அடுத்தது இன்னொரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா திருப்பி கேடர்ஸ் கிட்ட தான் போவோம், மக்கள்கிட்ட தான் போவோம், மக்கள் கொடுப்பாங்க, அதை முடிப்போம். இப்படி தான் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய பயணத்தில் வந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை, மாநாடுகளாக இருந்தாலும் போராட்டங்களாக இருந்தாலும் அப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒழிய யாரிடத்துலேருந்து வந்து பணம் வாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அப்படி சொல்வது என்பது அப்பட்டமான அவதூறு. அது ஒரு காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு, அல்லது விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும், கொச்சைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிற அவதூறுகளை தவிர இதில் எந்த உண்மையும் இல்லை. உண்மை உடுப்பணியாத நெருப்புன்னு சொல்லுவாங்க, எங்கள் தலைவர் தான் சொல்லியிருக்காரு. உண்மை இருந்தேன்னா வரும் இல்லை, சொல்லுங்க பார்ப்போம்.
அப்படி எந்த காலத்திலும் அப்படிப்பட்ட இது வந்து அதுக்கான வாய்ப்பே கிடையாது. எங்களுக்கு எதுக்கு 100 கோடி 200 கோடி தேவையில்லை. ஓகே. அண்ட் இன்னொன்று 2026 களம். நாங்கள் தேர்தல் காலத்தில் இத்தனை தேர்தல்களை சந்திச்சிருக்கோம், இத்தனை கட்சியோட இருந்திருக்கோம். எந்த கட்சியாவது சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் இவ்வளோ கொடுத்தோன்னு சொல்ல முடியுமா? இவ்வளோ பணம் கொடுத்தோன்னு சொல்ல முடியுமா? அவங்க தேர்தலுக்கு வேணால் செலவு செஞ்சுருப்பாங்க, தேர்தலுக்கான அடிப்படையான செலவுகளை செஞ்சுருப்பாங்க, பூத்துக்கான காசு செலவு பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். அப்படி ஏதாவது செலவுகள் தான் செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதே வழிய எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க, மற்ற கட்சிகளெல்லாம் பேரம் பேசுகிறாங்கல்ல, இத்தனை சீட்டு இத்தனை கோடின்னு சொல்லி பேரம் பேசுகிறாங்கல்ல, அப்படி வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து எந்த காலத்திலும் பேசியதில்லை. அது அதிமுகவோட கூட்டணியில் இருந்திருக்கும், திமுகவோட கூட்டணி இருந்திருக்கும், எந்த கூட்டணியிலும் நாம் அப்படி பேசவில்லை, அப்படி நடக்கவும் இல்லை. அதனால் யாரோ ஒருத்தர் வந்து கொடுப்பாரு, அதுக்காக வந்து ஏங்கக்கூடியவர்களும் அல்ல விடுதலை சிறுத்தைகள். ஸோ டீ இல்லைனா கூட 24 மணி நேரம் பணியாற்றக்கூடிய தொண்டர்களை கொண்ட தலைவர்களை கொண்ட இயக்கம். தொண்டர்களை இல்லை, தலைவர்களை கொண்டிருக்காங்க. 24 மணி நேரமும் உழைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய தலைவர்களை கொண்ட ஒரு இயக்கத்தை இப்படி கொச்சைப்படுத்துவதை மிக வன்மையாக கண்டிக்கிறேன். ஓகே. 2026 களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டீங்க திமுகவோட. அதிமுக இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் டைல்யூட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் மீண்டு எழுணும்னு போராடிக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸாக 2026 காலத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் விஜய், நாம் தமிழர் கட்சி, பாஜக கூட்டணி ஆசிஷன் எப்படி இருக்கும் களம்? 2026 பொறுத்தவரை திமுக இதே கூட்டணி தொடரும். இப்போ தொடருகிற போது கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புனா, ஏறத்தாழ 52% அதற்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலை வாங்கியிருந்தோம். இப்போது இந்த கூட்டணி 47% வாக்குகளை பெற்றிருக்குது. இந்த 2024 இப்போ 2026 ஒரு ஆன்டி எஸ்டாபிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு கட்சி ஆட்சியில் இருந்ததுன்னா அதுக்கு எதிரான சில எதிரான வாக்குகள் என்பதும் இயல்பாகவே இருக்கும். அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். ஆனாலும் கூட கூட்டணி வந்து வலுவாக இருக்கிற பட்சத்தில் ஒன்று கூட்டணி வலுவாக இருக்குது, இன்னொன்று எதிர்கூட்டணி பலம் இழந்து இருக்குது. அப்போது திமுகவை அதிமுக வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் எல்லா கட்சிகளும் அங்கே சேரணும். அப்போ எல்லா கட்சிகளும் சேருவதற்கான வாய்ப்பு அங்கே இருக்குதான்னு பார்த்தா, எப்படி வந்து விஜய் வந்து பிஜேபியோட வந்து கூட்டணி போவார்? போக முடியாது. சீமான் எப்படி வந்து விஜயோட வந்து கூட்டணி வருவார்? வர முடியாது. அவங்க பேசுகிற அரசியலிருந்து பார்த்தா, அந்த அரசியல் படி பார்த்தா அவங்க கூட்டணியில் இணைய முடியாது. ஒருவேளை எப்படி வேணாலும் நடக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ பேசப்படுகிற அந்த அரசியலின் படி அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிஜேபியோட வந்து கூட்டணி வருகிற மாதிரி ஒரு நாள் பேசினார் முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள். மறுநாள் வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்கிறதுக்கான ஒரு அடிப்படை காரணம் ஏன்னா, இஸ்லாமியர்கள் ஓட்டு, சிறுபான்மையினருடைய ஓட்டு அவங்களுக்கு முழுசாக வந்து போன தேர்தலில் கிடைக்கல. அதனால் இஸ்லாமியர்கள் ஓட்டையும் கிறிஸ்தவர்கள் ஓட்டையும் ஓரளவுக்காவது உடைக்கணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா. தலித்துகள் வாக்குகளையும் இஸ்லாமியர்கள் வாக்குகளையும் கிறிஸ்தவர்கள் வாக்குகளையும் எந்த அளவுக்கு உடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உடைக்கணும்னு தான் இவங்களுக்கு கொடுத்துருக்கிற அஜெண்டா. யாருக்கு? அதிமுகவுக்கு. அப்படி தான் நாங்கள் வந்து அஜெண்டாக்களை செட் பண்ணி பிஜேபி ஆர்எஸ்எஸும் பிஜேபி தனித்து இயங்குவதை போலவும் அதிமுக தனித்து இயங்குவதை போலவும் அல்லது தாவேக்கா இப்போது உருவான இந்த கட்சி, அந்த கட்சிக்கும் ஒரு அஜெண்டாவோடு தான் வந்திருக்கிறாங்க. அவங்க நாம் தமிழர் கட்சியும் ஒரு அஜெண்டாவோடு தான் இருக்கிறாங்க. இன்னும் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அப்படி தான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க. எல்லாருடைய அஜெண்டாவும் என்னென்னா திமுக கூட்டணி வீழ்த்தணும். திமுக கூட்டணி ஏன் வீழ்த்தணும்னா, அரசியல் சித்தாந்தத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிற கட்சியாக திமுக இருக்குது. அரசியல் சித்தாந்தங்கள் வலுவாக இருக்கக்கூடிய மக்களுக்கான சித்தாந்தங்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் இணைந்து இருக்கிற கூட்டணியாக இருக்குது. அப்போ அந்த சித்தாந்தத்தை உடைக்கணும். ஏன் இந்த சித்தாந்தத்தை உடைக்கணும்னு பார்க்குறாங்கன்னா, இது நேர் எதிராக சனாதனத்துக்கு எதிராக இருக்குது, நேர் எதிராக பாசிசத்துக்கு எதிராக இருக்குது. அப்போ பாசிசத்துக்கு சனாதனத்துக்கு எதிராக இருக்குதுன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இருக்குது. ஆக பிஜேபி ஆர்எஸ்எஸும் எல்லா சக்தியிலும் பயன்படுத்துவாங்க. அதாவது தாவேக்காவுக்கு தெரிந்தும் பயன்படுத்துவாங்க, தெரியாமையும் பயன்படுத்துவாங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ் தாவேக்காவுக்கு விஜய் கட்சிக்கு தெரிந்தும் பயன்படுத்துவாங்க, தெரியாமையும் பயன்படுத்துவாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு தெரிந்தும் பயன்படுத்துவாங்க, தெரியாமையும் பயன்படுத்துவாங்க. அதிமுகவுக்கு தெரிந்தும் பயன்படுத்துவாங்க, தெரியாமையும் பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அவங்க எந்த சூழ்நிலை அப்படி இல்லைன்னா எப்படி காந்தியை கொல்ல முடியும்? காந்தி இந்த தேசத்தினுடைய தேசப்பிதா.
அவர் எப்படி கொண்டாங்க? எந்த வடிவத்தில் வேணாலும் எது வேணாலும் எப்படி வேணாலும் செய்யக்கூடியவர்களாகத்தான் அந்த இயக்கம். அதனால தான் பாசிச சக்திகள் வேணும். அதனால தான் நான் வந்து விஜய் சொல்லும்போது நாங்கள் வருத்தப்பட்டது, வேதனைப்பட்டது, கவலைப்பட்டது, அதுக்காக உடனடியாக ரியாக்ட் பண்ணது அதனால தான். ஆகவே அப்படிப்பட்ட சக்திகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டிய இந்த மாநிலத்தையும் பாதுகாக்கணும், இந்த நாட்டையும் பாதுகாக்கணும். அதனால தான் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். இந்திய கூட்டணியில் தேசிய அளவில் இடம்பெற்றிருக்கிறோம். தேசத்தை, மாநிலத்தை பாதுகாப்பதற்காக, மக்களை பாதுகாப்பதற்காக இந்த கூட்டணியில் தொடருகிறோம். ஓகே. இந்த 3.5 ஆண்டு காலம் ஆட்சி, திமுக ஆட்சியில என்னென்ன மதிப்பீடுகள் எவ்வளோ மதிப்பீடுகள் நீங்க குடுக்கலாம்னு இருக்கீங்கன்னா, தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு இங்க சரியா இல்ல அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனமாவே இருந்துகிட்டு இருக்கு. அதற்கு குறிப்பா லாஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ்ல நடந்த இன்சிடென்ட்ஸே நம்ம எடுத்துக்கலாமே. இங்க கிண்டி அரசு மருத்துவமனையில மருத்துவர் தாக்குதல், தஞ்சையில பள்ளிக்கூடத்திலேயே ஆசிரியர் தாக்குதல், இந்த பக்கம் ஹொசூர்ல வழக்கறிஞர் தாக்குதல் அப்படின்ட்டு தொடர்ந்து தாக்குதலாம் நடந்துட்டு இருக்கு. ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலைகள் பார்த்தோம். ஏன் இப்படி நடக்குது? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி நீங்கள் குறிப்பிட்றீங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்ந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவாக தான் இருக்குது. அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் தொடர்ந்து அமைதி விரும்பக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. வட மாநிலங்களெல்லாம் பதற்றமும் பற்றி எரிகிற போதும் வன்முறை விதைக்கப்பட்டு அது வந்து பெருசாக வந்து வளர்ந்த போதும் கூட, இன்னும் சொல்லப்போனால் அத்வானியுடைய ரத யாத்திரை நடந்தபோது கூட, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது கூட, ராமர் கோயிலுக்கான தீர்ப்புகள் வந்தபோது கூட தமிழ்நாடு எப்பொழுதும் அமைதியாக இருந்தது. இங்கே அதுக்கான ஒரு சூழல், அதுக்கான ஒரு தெளிவு என்பது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இருக்குது. இந்த மாநிலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்த ரீதியாக பக்குவப்பட்ட ஒரு மண்ணாகத்தான் தமிழ்நாடு இருக்குது. ஆனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருவது என்பது கவலை அளிக்கிறது. இப்போ தொடர்ந்து வந்து வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது தொடர்ந்து இருக்க தான் செய்யும். சமூக விரோதிகள் இந்த மாதிரியான சக்திகளெல்லாம் வந்து தலை தூக்குகிற போது அதை அடக்க வேண்டியது, கையாள வேண்டியது, அதை தடுக்க வேண்டியது, மக்களை காப்பாற்ற வேண்டியது, மக்களுக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டியது தான் ஒரு அரசனுடைய கடமை. அது திமுக அரசாங்கமாக இருந்தாலும் அதிமுக அரசாங்கமாக இருந்தாலும் அது செய்ய வேண்டியது. அந்த அடிப்படையில் இந்த சமீபத்திய இந்த பிரச்சனைகள் வருத்தம் அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. இதற்கு உடனடியாக தமிழ்நாடு அரசு அதை அந்த உரிய நடவடிக்கைகளை எடுத்து இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு ஒரு மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, ஒரு பிரதான கட்சியா தமிழகத்துல மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் ராதவர்ஜுனா பேசும்போது சொல்றாரு, இன்னைக்கு நம்ம பிரச்சனை பண்ணாதான் இதற்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பிரச்சனை எப்போ வரும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ நாள் நாங்கள் பொறுமையாக இருக்கிறது, தலித்துகளுக்கான உரிமை கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக அதிகார பகிர்வு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதிகார பகிர்வுன்னு டைரெக்டாக சொல்லனாலும் அதை தான் அவர் மீன் பண்ணி சொல்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? தொடர்ந்து இப்படி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு விசிகா சைட்லேருந்து. ஆனால் தலைமை அதை பற்றி பெருசாக எதுவும் பேச மாட்டேங்குது. அது அவருடைய கருத்து, அது அவருடைய சொந்த கருத்து. இன்னும் சொல்லப்போனால் தலித்துகளுக்கு வந்து பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தேவைப்படுது. எத்தனை ஆண்டு காலம் என்பது நான் வரலாற்று ரீதியாக சொல்கிறேன். அதாவது அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லைன்னு சொன்னால் தலித்துகள்கிட்ட இந்நேரம் வந்து வன்முறை பெரியாட்டத்தில் வீழ்த்தப்பட்டிருப்பாங்க. இன்னும் 300-400 ஆண்டுகளுக்கு பின்னால் தள்ளப்பட்டிருப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். காந்தியடிகள் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார். இரட்டை வாக்குரிமைக்காக புரட்சியாளர் அம்பேத்கர் போராடி பெற்ற உரிமை, ஆங்கிலேயர் இடத்துல போய் போராடி பெற்ற உரிமை அது, அந்த இரட்டை வாக்குரிமை என்கிற உரிமை. அதை எதிர்த்து காந்தியடிகள் உண்ணாவிரதம் எரவாடா சிறையில் போனால் இருக்கார். அப்போ இருக்கிற போது 4 நாட்கள் அந்த உண்ணாவிரதம் இருக்கிற போது 3வது நாள் 4வது நாள் பற்றி எரிகிறது. இந்தியா முழுவதும் பற்றி எரிகிறது. அந்த 4 நாட்கள் அந்த உண்ணாவிரதற்கு முன்பு எந்த சூழ்நிலையிலும் சமரசம் ஆக மாட்டேன்னு சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர். அவரோட உடன்பட மாட்டேன்னு சொன்னார். ஆனால் 3வது நாள் 4வது நாள் என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சேரிகள் எரிக்கப்படக்கூடிய, தாக்கப்படக்கூடிய, வன்கொடுமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் உருவாவதை அறிந்து பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறார். கையெழுத்து போடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இதில் வந்து நான் கையெழுத்து போடலைன்னா என்னுடைய மக்கள் மீது வந்து தாக்கப்படுவார்கள், எங்கள் மக்கள் மீது வன்கொடுமையாகப்படும், அவங்க உளவியல் ரீதியாக வந்து இன்னொரு 400-500 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி தள்ளப்படுவார்கள். 2000 வருஷமாக அவன் பின்னோக்கி இருந்தவன் இன்னொரு 300-400 வருஷம் பின்னுக்கு போயிடுவான், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு அவர் அந்த காரணத்தை சொல்கிறார். அதனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை நாம் வந்து எங்கள் தலைவர் சொல்வார், அங்குலமாக நகர்ந்தாலும் மிக
அழுத்தமாக நகர்கிறோம். அப்படி தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் வரலாறு. இன்னைக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க, எல்லா கட்சிகளும், எல்லா இயக்கங்களும், எல்லா தலைவர்களுமே வந்து தலைவர் திருமாவளவன் எங்கே வரப்போகிறாரு, வருவாரா வரமாட்டாரா என்கிற எதிர்பார்ப்பு எதனால் வந்ததுன்னு சொன்னால், எங்களுடைய கிரெடிபிலிட்டியை நாங்கள் தக்க வச்சுட்டு இருக்கிறதுனால தான், எங்களுடைய நம்பகத்தன்மையை தக்க வச்சுருக்கிறதுனால தான் இந்த 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 தூரத்துக்கு வந்து பயணம் செய்ய முடிஞ்சிருக்குது. ஆதவர்ஜுனா அவர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அது அவர் இப்போ தான் அண்மையில் கட்சியில் சேர்ந்தவர். அவருக்கு இன்னும் கூட வந்து அந்த அவருடைய எண்ணத்திலிருந்து அவருடைய ஐடியாவை அவர் சொல்லியிருக்கிறாரு. அவ்வளோதான். இது ஆதவர்ஜுனா அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாவே இருக்கட்டும். இந்த கருத்து சரியானதா தவறானதா? எது அவர் சொன்னது? அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து அவருடையது. அதுக்கு நான் வந்து கட்சி ரீதியாக வந்து அவருக்கு பதில் சொல்ல முடியாது. இல்லை, அந்த அந்த கருத்து கட்சிக்குள்ளே வந்து வைக்கிற போது, உயர்நிலை குழு கூட்டத்தில் வைக்கிற போது அதுக்கான பதிலை நாங்கள் எங்களால் சொல்ல முடியும். இது வந்து அவருடைய சொந்த கருத்து. அது அவர்கிட்ட தான் நீங்கள் அதுக்கு பதில் கேட்கணும். ஓகே, நான் இன்னைக்கு உங்களுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. உதிரிகளா நமது எதிரிகள் அப்படின்ட்டு தலைப்புல ஒரு அறிக்கை வந்திருக்கு, 2 பக்க அறிக்கை. ஸோ நம்மளுடைய எதிரிகள் நம்மளை நோக்கி விமர்சனங்கள் எந்த அளவுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம செயல்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு நீண்ட அறிக்கை இது. இந்த அறிக்கையை எப்படி புரிஞ்சுக்கலாம்? யாரை வந்து உதிரிகளா நமது எதிரிகள் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு? தலைவர் வந்து இன்னைக்கு இந்த அறிக்கையை பார்க்குறீங்க. 5, 6 ஆண்டுகளுக்கு முன்பு விமர்சனங்களை பற்றி ஒரு கட்டுரையே இருக்குது. அமைப்பாத்திருளம் என்கிற புத்தகத்தில் விமர்சனங்களை பற்றி, விமர்சனமும் சுய விமர்சனம் என்கிற தலைப்பில் அந்த கட்டுரை இருக்கும். அதில் இதை விட ரொம்ப ஆழமாக அழுத்தமாக அதுக்குள்ளே இருக்கும். அதாவது விமர்சனங்கள் 2 வகையான விமர்சனங்கள். ஒன்று ஆக்கப்பூர்வமான விமர்சனம், அல்லது இன்னொன்று அவதூறை பரப்புகிற விமர்சனம். அது டிஸ்ட்ரிக்ட் இதுலேயும் இருக்காது, அது இருக்குது. அப்போது நெகட்டிவாக வந்து நம்மளை வந்து நிலைகுலை செய்யணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த அறிக்கையிலே சொல்லுவார், உணர்ச்சிகளை தூண்டி உள்ளத்தை கீறி நம்மை நிலைகுலைய செய்வதற்கான அவதூறுகளை வந்து பரப்புவாங்க. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவேளை அந்த விமர்சனங்கள் வந்து ஆக்கப்பூர்வமானதாக இருந்தால் நம் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், நம் மீது நல்லெண்ணம் கொண்டவர்கள் இருப்பாங்க. அவங்க நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த விமர்சனங்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லணும். இந்த மாதிரியான அவதூறுகளுக்கு நீங்கள் வந்து கண்டும் காணாமல் கடந்து போகணும். ஏன்னா அவதூறுகளை எப்படி நீங்கள் நிரூபிக்க முடியும்? அவதூறுகளுக்கு போய் நான் வந்து அப்படிப்பட்டவன் இல்லை, நான் வந்து அந்த தப்பு செய்யலை அப்படின்னு நீங்கள் எப்படி நிரூபிக்க முடியும்? அதை நிரூபிக்க முயற்சி செய்தால் நீங்கள் அவங்க ட்ராப்பில் போய் மாட்டிப்பீங்க. அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது அவதூறு, அது பொய்யா இருக்குது இல்லை, அது உண்மை இல்லாத பட்சத்தில் நீயே அதை போய் நிரூபிக்கணும். நான் ஏன் போய் நிரூபிக்கணும்? அதை எனக்கு அது அவசியம் இல்லை. ஆகவே அவதூறுகளை அள்ளி வீசுபவர்கள் அது அவங்களுக்கே கொடுத்துடும். புத்தர் சொல்லுவார், ஒரு வேளை அவதூறை உன் மேலே வீசுகிறான், உன்னை வந்து புறம் பேசுகிறான், உன்னை வந்து திட்டுறான் அப்படின்னா அதை வந்து நீ அவனுக்கே கொடுத்துரும். உன் மைண்டுக்கு அதை கொண்டு போய் சேர்த்துக்காத. அது அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் மைண்டில் தான் அது போய் அது குப்பையாக மாறப்போத வழியாக உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆகவே அவதூறுகளை பற்றி நாங்கள் கவலைப்படுறதில்லை. ஆனால் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை, ஒருவேளை கொள்கை எதிரியாக இருந்து அவங்க எங்களை வந்து விமர்சனம் பண்ணால் கூட ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை, அந்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு விடுதலை செய்திகள் சரியாக வந்து பதில் கொடுக்கும். அது அந்த பொறுப்பு எங்களுக்கு இருப்பதை நாங்கள் கருதுகிறோம். ஓகே, நான் அதனால தான் கேட்டேன். ஆதவர்ஜுனா அவர்கள் தொடர்ந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்திட்டே வந்துட்டு இருக்காரு, நேர்காணல்கள் மூலமாகவும் மேடை பேச்சுக்கள் மூலமாகவும். இதை வச்சு தான் ஒரு விமர்சனம் எழுது. ஏன்னா இப்போ வந்தவங்களுக்குலாம் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, துணை முதல்வர் பதவி கொடுக்குறாங்க. அப்போ எங்களுக்கு அதிகாரத்தில் நாங்கள் பங்கு கேட்கக்கூடாதா, எங்களுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். இல்லை இப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும், அவர் பேசுகிற வரைக்கும் தலைமை ஏன் அவரை பேச விடுறாங்க? அவர் பேசுறது விமர்சனங்கள் ஆகுதுன்னா அவரை பேச விட வேண்டாமே? அதை நீங்கள் சொன்ன கருத்தை அவங்களுக்கு சொல்கிறோம். சிம்பிளாக முடிச்சிட்டீங்க. நீங்கள் சொன்ன கருத்தை நீங்கள் சொன்னதை அவருக்கு சொல்கிறோம். திமுக ஆட்சியில் என்ன நடந்தாலுமே இவங்க வந்து நாங்கள் கேட்குறோம் அப்படின்ட்டு ஒரு போராட்டத்தோட ஆர்ப்பாட்டத்தோட முடிச்சிடுறாங்க. அதற்கப்புறமா அந்த செய்தி என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை சீட்டு பேரம் பேசுறதுக்காக தான் இந்த மாதிரியான விமர்சனங்கள், அவதூறுகளை இவங்களே கலப்புறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சீட்டு பேரம் பேசணும்னு சொன்னால் நாங்கள் வந்து உடனடியாக வேறு கூட்டணிக்கு போகிறதுக்கு ஆப்ஷன் இருக்கும்போது ஏன் போகலை? எங்களுக்கு சீட்டு பேரம் பேசுவதோ அல்லது பணம் பேரம் பேசுவதோ அல்ல எங்களுடைய நோக்கம். அப்படி செய்யலை இதுவரை விடுதலை சிறுத்தைகள். அதனால தான் வந்து கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் இன்னும் எங்கள் தலைவர் மேலே அபரிதமான நம்பிக்கையும் அன்பையும் பெற்றிருக்குது. எதனாலன்னு சொன்னால் நாங்கள் நேர்மை தரத்தோடு எங்களுடைய தலைவரும் எங்களுடைய கட்சியும் செயல்படுது. அதனால தான். இல்லைன்னா எப்படி இவ்வளோ பெரிய நம்பிக்கையும் அன்பையும் நாங்கள் பெற முடியும்? அதனால் எங்களை பொறுத்த வரையிலும்
ஒவ்வொரு இஷ்யூ நடக்கிற போது அதற்கான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம், அதற்கான பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்குறோம். பல பிரச்சனைகளை அப்படி சால்வ் பண்ணியிருக்கிறோம். முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டு அது அரசாங்கம் வந்து அந்த பிரச்சனைகளுக்கு, அந்த கோரிக்கைகளுக்கு முகம் கொடுத்து அதை தீர்த்து வச்சிருக்கிறாங்க. ஒரு சில கோரிக்கைகள் இன்னும் நிலுவையில் இருக்குது, அது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. அது தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறோம் அரசாங்கத்துக்கிட்ட, இது உடனடியாக முடிக்கணும் அப்படின்ற கோரிக்கைகளை தொடர்ந்து வச்சுட்டு தான் இருக்கோம். ஓகே. அண்ட் இன்னும் உங்களை வந்து தலித் கட்சியாக தான் பார்க்குறாங்களோ, அதனால தான் நீங்கள் கேட்குற ஒரு பொது தொகுதியை கூட அவங்களால உங்களுக்கு கொடுக்க முடியல பிரித்து. இன்னுமே வந்து சுயமரியாதை இல்லாமல் தான் அந்த இடத்துல இவங்க இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது சமூகத்தில் இருப்பது தான் கட்சிகளில் பிரதிபலிக்கும். சமூகம் எப்படியாப்பட்டதாக இருக்குதோ, சமூகத்தில் என்ன கூறுகள் இருக்குதோ, என்ன பண்பு இருக்குதோ, அதுக்கு அந்த பண்பு தான் கட்சியிலையும் சமூகத்தில் இருக்கிறது தான் கட்சிக்கு வந்து சேரும். கட்சியிலையும் அது பிரதிபலிக்கும், அது எல்லா கட்சிகளையும் பிரதிபலிக்கும். தலித் கட்சியாக பார்க்கணும் அப்படின்ற பார்வையே தவறான ஒரு பார்வை. அது வந்து கேட்குறவங்களை யார் யார் கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன். தலித் கட்சி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தான் அந்த பார்வை கோளாறு இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தலித் தலைமையிலான கட்சின்னு சொல்லலாம். நீங்கள் தலித் கட்சின்னு சொல்கிறத நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். தலித் தலைமையிலான கட்சி அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கலாம். ஒரு விஜய் இன்னைக்கு வந்து கட்சி தொடங்கணும்னா ஒரு பொது கட்சி. அவர் யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறது? அதுக்கு யார் விஜயகாந்த் கட்சி தொடங்கினா அவர் வந்து பொதுவான கட்சின்னு நீங்கள் கொண்டு போகிறீங்களா? அல்லது சீமான் வந்து கட்சி தொடங்கினா ஒரு பொதுவான கட்சி. டாக்டர் திருமாவளவன் கட்சி தொடங்கினா அது வந்து தலித் கட்சி. இந்த பார்வை வந்து இருக்குது பாருங்கள், இதுதான் சாதிய பார்வை. 2000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த சாதிய பார்வையினுடைய மிச்சம் தான் இன்றைக்கு மீடியாக்களும் இப்படி பேசக்கூடிய தலித் கட்சின்னு ஏன் பேசுறீங்க? தலித் கட்சின்னு ஏன் பேசணும்? ஏன் வைக்கிறீங்கன்ற? தலித் தலைமையிலான ஒரு கட்சின்னு சொல்லுங்க. இது நாங்களும் பொதுவான கட்சியில் அனைவரும் இன்னைக்கு எங்கள் கட்சியில் வந்து ஒரு இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் அதை சொல்கிறதே நான் வந்து சங்கடப்படுறேன். ஒரு எம்எல்ஏ எங்களுக்கு ஒரு இஸ்லாமியர் இருக்கார், ஒரு எம்எல்ஏ வந்து ஓபிசியிலேருந்து ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு அது சங்கடமாக இருக்குது. நாங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய கொள்கை என்ன? எங்கள் கொள்கையை பாரு. விஜய்க்கு என்ன கொள்கை இருக்குது காட்டு, விஜயகாந்துக்கு என்ன கொள்கை இருக்குது காட்டுங்க, இன்னும் புதுசாக வரக்கூடிய சீமானுக்கு என்ன கொள்கை இருக்குதுன்னு காட்டு, பேசு, விவாதிப்போம். கொள்கையில் வந்து நாங்கள் வந்து தலித்துகளுக்கு மட்டும் கொள்கையை வச்சுருக்கா, இந்த பிரிவுக்கு மட்டும் வச்சுருக்கோம், ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமே அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் போராடணும்னு வச்சுருக்கிறோமா? அப்படி இல்லைல்ல. தலித் கட்சின்னு பேசக்கூடியவர்கள் எங்களுடைய கொள்கையை படிச்சுட்டு பேசிட்டு விமர்சனத்துக்கு வாங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். எங்களுடைய கொள்கை என்னன்னே தெரியாமல் நீ தலித் கட்சின்னு சொல்கிறேன். அது தலித் கட்சின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் சிறுமை அது தப்பாக எடுத்துக்கல. ஆனால் உன் பார்வை தப்பாக இருக்குது. எங்களுக்கு இது தலித் கட்சின்னு சொன்னாலும் சரி, பொது கட்சின்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. எங்களுடைய கொள்கை வந்து நாங்கள் மக்களோடு இருக்கணும்னு விரும்புகிறோம், அவ்வளோதான். ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு சமூக மாற்றத்திற்காக நாங்கள் மக்களோடு இருக்கிறோம், மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுக்கிறோம், மக்களுக்காகவே எங்களை அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறேன். எங்களுடைய தலைவர் 62 வயசு ஆயிடுச்சு, திருமணம் செய்து கொள்ளாமல் முழு நேரமாக எந்த தலைவராவது நீங்கள் போய் பாருங்கள், 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு அவர் வந்து மக்களோடு தான் இருக்கிறார். ஒரு 4 மணி நேரம் தான் தூங்குறது, அந்த நேரம் தான். அதை தவிர மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுட்டு இருக்கார். ஆகவே விடுதலை சிறுத்தைகளை பார்த்து வந்து இது ஒரு தலித் கட்சி, எல்லா மக்களும் தான் இன்றைக்கி வராங்க. இல்லை, ஒருவேளை திமுக உங்களை ஒரு தலித் கட்சியாக தான் இன்னும் பார்க்குறாங்களோ, அதனால தான் ஒரு பொது தொகுதி கூட உங்களுக்கு தரமாட்டுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நான் கேட்டேன். அதான் பொது தொகுதி தராதுக்கு யார் காரணம்? எல்லாருமே தான் காரணம், இந்த சமூகம் தான் காரணம். திமுக மட்டும் இல்லை, அதிமுக எப்போ கொடுத்துருக்குதா பொது தொகுதியை? அதிமுகவோட கூட்டணியில் இருந்தோம்ல, ஏன் கொடுக்கல? ஜெயலலிதா பரந்த மனப்பான்மை இருந்து அதிமுக பரந்த மனப்பான்மை உள்ளவர்களாக இருந்தால் ஏன் கொடுத்துருக்கக்கூடாது? ஏன் கொடுக்கல? ஏன்னா சமூகத்தினுடைய யதார்த்தம் அப்படி இருக்குது. இன்னும் கூட சாதி என்பது இங்கே கோல வச்சுட்டு இருக்குது. எந்த கட்சியை பற்றியும் சாதியை பற்றி பேசுறது இல்லை. சாதியை பற்றியான உரையாடலுக்கு எந்த கட்சியும் தயாராகலை, எந்த அரசும் தயாராகலை. அது மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சாதியை பற்றி பேசுறதே கிடையாது. மற்ற பிரச்சனைகள்லாம் பேசுவாங்க. அப்போது ஒவ்வொரு ஊர்லேயும் 2 இருக்குது. அந்த 2 இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எப்பாவது எந்த அரசாங்கமாவது பேசியிருக்குதா? அந்த காரணத்தை அகற்றுவதற்கு எப்போ பேசியிருக்குதா? அதற்கான கட்சிகள் இன்னைக்கு ஏராளமாக இருக்குது. எந்த கட்சியாவது வாய் திறந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சாதி இல்லாத நாட்டை உருவாக்கணும்னு எப்போ பேசியிருக்கேன்? ஊழல் இல்லாத நாட்டை உருவாக்கணும்னு பேசிட்டு இருக்கீங்க. ஊழல் வந்து பிரச்சனை தான், ஆனால் அதை காட்டிலும் இந்த அடிப்படை பிரச்சனை இந்த தேசத்தில் இந்தியாவில் சாதி என்பது தான் பிரச்சனை. அதை பற்றி எந்த உரையாடலும் எந்த கட்சி தொடங்கலை. திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் ஏன் அந்த உரையாடலை தொடங்கவில்லை? நான் கேள்வி வைக்கிறேன். யாரும் இல்லை. ஏன்னா இது சாதிய சமூகமாகவே இருக்குது. அதனால தான் விடுதலை சிறுத்தைகள் ஒரு பொது தொகுதியில், அதாவது நீங்கள் பொது தொகுதிக்கு போயிட்டீங்க, ஒரு பொது இடத்துல கொடியாத்தினா இன்றைக்கி எங்களால் ஏற்ற முடியல.
என்ன காரணம்? திமுக அரசாங்கம் மட்டும் இல்லை, எந்த அரசாங்கம் இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. எந்த அரசாங்கம் இருந்தாலும் அந்த பொதுவான எண்ணம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், தலித்துகள் இருக்கிற இடம் அவங்க ஏற்றிப்பா, நீ இது பொதுவாக இருக்குது, இந்த இடத்துல நீ வந்து ஏன் ஏற்றுற? அது பொதுவான இடமா? அது இது தலித் இடம், அது பொதுவான இடம்னு சொன்னால் எப்படி? நீ ஊர் தெரு ஒன்று இருக்குது, ஊருக்கும் சேரிக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுங்க, அது யாருக்கு சொந்தம்? சரி, ஊர் தெருவில் நாங்கள் போய் ஏற்றுறோம், ஊர் தெருவில் கூட மக்கள் இருந்தாங்கன்னா அவங்க கூப்பிட்டாங்கன்னா போய் ஏற்றலாம், அது தப்பு கிடையாது. பல இடங்களில் இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் கொடி பொதுவான மக்கள் இருக்கக்கூடியவர்களை அவர்களே வரவேற்று இந்த நீல சிவப்பு வண்ண கொடியை ஏற்றுறாங்க. பொதுவாக இருக்கிற ஒரு ரோட்டில், அந்த ரோட்லேயே நீ வந்து ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறான். இன்றைக்கி தட்டாஞ்சேரின்னு ஒரு கிராமத்தில் வந்து திருவண்ணாமலையில் அங்கே சிலை இருக்குது, புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை. அந்த அம்பேத்கருடைய சிலையை அங்கே வைக்கக்கூடாதுன்னு அந்த சிலையை உடைச்சிட்டாங்க. இன்னும் கூட எத்தனை ஆண்டுகள், 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு, அங்கே சிலை வைக்க முடியல. ஏன் யார் இதுக்கு பொறுப்பு? அரசாங்கம் பொறுப்பு தான். அரசாங்கத்தை விட இந்த சமூகம் பொறுப்பு. இந்த சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்கணும்னு அரசாங்கம் வந்து தொடர்ந்து பேசணும், ஆனால் பண்ணலை. எந்த அரசாங்கமும் அதுக்கான பணிகளை வந்து பண்ணலை. நலத்திட்டங்களை கொடுக்கறது, மேம்படுத்துறது, பொருளாதார ரீதியாக மேம்படுத்துறது என்பது வேறு. அந்த திட்டங்களை வந்து அரசாங்கங்கள் செஞ்சிட்டு இருக்குது. ஆனால் சமூகத்தில் மாற்றத்தை, தந்தை பெரியார் சொன்ன அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு, புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு என்ன உரையாடலை இங்கே நிகழ்ந்திருக்குது? அதுதான் வந்து கவலை அளிக்கிறது. இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து அதற்காக போராடிட்டே இருக்கிறோம். குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பைக் ஆஃபீஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.